இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாம்பார் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அளவு வந்து ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 2 கை நிறைய சின்ன வெங்காயம் முறிச்சது எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 6 தக்காளி. புளி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் தக்காளி 6 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு டீ கப்பில் 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்து நல்லா 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சோன்னா டக்குன்னு பருப்பு வெந்துடும். ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் சாம்பார் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடி இல்லைன்னா நீங்கள் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்னது இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா வந்து கீரை சேர்த்துருங்க. 2ஆக கீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து ஒரு 3/4 வாசி வெந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 3/4 வாசி வந்து நல்லா வெந்து வந்துட்டுது இந்த வெங்காயம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பாதி வெங்காயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. பாதி குக்கரில் இருக்கட்டு, பாதி வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் இருக்க வெங்காயத்துக்கு கூட வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. நல்லா சின்னதாக வெட்டினீங்கன்னா டக்குன்னு வதங்கி வந்துடும். அதனால தான் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கோம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வேண்டி உப்பு தேவையான அளவு வந்து இதில் சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கணும். தக்காளி வந்து துண்டு துண்டாகவே இருக்கக்கூடாது. நல்லா உடஞ்சி வந்துடணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டுது. இனி நம்ம இதில் வந்து பருப்பு சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு நிறைய தண்ணி சேருங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் ஒன்று சேர்ப்போம். அப்போ வந்து சாம்பார் நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து ஒரு டீ கப்பில் நான் வந்து ஒரு 6லேருந்து 7 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குக்கருக்கு மேலே வர வரைக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி வந்து நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ சாம்பார் பொடி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி நான் 2 விசில் வைக்கிறேன். 2 விசில் வச்சா இந்த பருப்பு வெந்துடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்துடலாம். இப்போ வந்து திருப்பியும் அடுப்பை பற்ற வச்சு இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. இதை கொதிக்க தொடங்கும் போது நம்ம ஏற்கனவே வதக்கி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சின்ன வெங்காயம், அது எல்லாத்தையும் இதுக்கு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதை நல்லா தண்ணியில் கலக்கி இதில் சேர்த்துருங்க. அப்போ சாம்பார் வந்து நல்லா திக்காகி வரும். கடலை மாவு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த கடலை மாவுக்குள்ளே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு சாம்பாரும் நல்லா கெட்டியாகி வந்துடும். கடைசியில் வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையவே வந்து சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா சுட சுட டேஸ்ட்டான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுது. யாரெல்லாம் இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.